மாதிரி தான் இருக்குமா இந்த சூற மீனும் நான் ஒரு நாள் சாப்பிட்டது இல்லை. பச்சை மாதிரி தான் எனக்கு சூற மீன். பாபம் இருக்க வழியாக காட்டுங்க ரெண்டு ஷூ. நான் சொல்லவே இல்லை, நாங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கிட்டோம். என்ன சொல்லுறேன் நான் நீங்கள் வாங்கின பொருட்கள் நாங்கள் சொன்னீங்க எனக்கு மீன் போட்டோன்னே வேணுமே குடிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மா. நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளமை போல் எங்களுடைய வீட்டிலான் இருக்கிறோமே நம்ம. அதாவது வந்து இன்றைக்கு ஒரு மதிய நேர பொழுதுல இருக்கிறோம். மதிய நேரத்தில் இன்னும் மதிய நேரத்தில் இருக்குது. மதியம் என்றாலே ஓரளவு தெரியும் தான் எல்லாருக்கும். மதிய சாப்பாட்டுக்கு தான் இருக்கிறோம். உண்மைக்குமே இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான். அதுவும் செந்திரன் தான் அந்த குக்கிங் வீடியோவுக்கு காரணமே. நான் அதாவது வந்து டவுனுக்கு போயிருந்த பொழுது தான் எடுக்க வேண்டிய ஒரு காரணமே நான் இந்த பதிவு. நாங்கள் அதுதான் அதாவது வந்து நான் டவுனுக்கு போயிருந்தேன். சாப்பாடு கட்டுவோம்னா நான் காலமை சாப்பாடு அம்முக்கு மேலாமல் இருந்துச்சு. அப்போ நான் போய் காலமை சாப்பாடு கட்டுவோம்ட்டு போயிருந்தேன். அப்படியே இருக்கா சும்மா மீன் சந்தை ஏமருக்கு அவ்வளோ கொண்டு வந்த இடத்துல இதை வாங்கி கொண்டு வந்தானே. அதை வாங்கி கொண்டு வந்துட்டேன். அதாவது இன்றைக்கு ஒரு நல்ல மீன் தான். அது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல. இப்போ வீடியோக்குள்ளே போய் சேர்ந்துனா தான் நாங்கள் அதுக்கப்புறம் அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வேறு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னா செந்திரன் என்ன செய்கிறீங்க நீங்கள்? சூற மீன் பாப்பா ஷூ முடியா இருக்கு. அடுத்த மீனை பாப்போம். சூற மீன் வாங்கினாங்க இன்றைக்கி. சூற மீனான ஒரு பிடி ரச்சி துண்டு மாதிரி தான் இருக்குமா இந்த சூற மீனும் நான் ஒரு நாள் சாப்பிட்டது இல்லை. ரச்சி மாதிரி தான் இருக்கு சூற மீன். அம்மா பாப்பம் இருக்க வழியாக காட்டுங்க ரெண்டு ஷூ. பெட்டி ஆக்களாக தான் இருக்கிறோம் மீன். ஏன் இவ்வளோ மீன் எங்களை தான் சாப்பிட தான் நல்லா இருக்குமா? பொரிச்சு சாப்பிடலாமே. நல்ல இருக்கு சாப்பிட. நீங்கள் ரச்சி நீங்கள் சாப்பிட பார்ப்பீங்கல்ல எப்படி இல்லை சாப்பிட்டு பாருங்க. வேறு லெவலில் யார் வாங்கிக்கணும் வந்தது? நான் தான் வாங்கி கொண்டு வந்தேன். வேறு நான் சொன்ன என்ன சொல்ல போறீங்களாக்கு மண்டு. சரி நான் தான் வாங்கி கொண்டு வந்தேன். எங்கே வாங்கினுங்க? டவுனுக்கு போயோ? இல்லை எங்கள்கிட்ட ஊருக்குள்ள ஒரு அண்ணன் ஒரு ஆள் கொண்டு வந்ததை அப்போ அப்படி வாங்கிட்டேன். யார் வெட்ட போகிறது? அம்மாட்ட தான் கொடுக்க போகிறேன். மீன் பிடிக்கின்ற கொடுக்க போகிறேன். உங்களே இல்லை மட்டும் சொன்னான். சரி எனுமா 3000 அலையில தெரியும் தானே. ஏன்னாங்க எங்கே போகிறீங்களே? சரி ஒரு இடம் போவையில் அப்போ நாங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுப்போம். எப்படியே சூற மீனை கொண்டு வெட்டட்டு மாமா வடிவாக முறிமுறியாக வெட்டி தரட்டும். எங்களுக்கு ரச்சி துண்டு நேரி வெட்டிட்டு நாங்கள் நீ சமைக்க பார்ப்போம். பார்க்கலாம். வந்துட்டோம். இப்போ பார்த்தா நீங்கள் பார்த்துருப்பீங்களே என்ன மீன் அண்டு வீடியோவிலேயே. இப்போ நாங்கள் காட்டினாங்களே இன்னும் பெருசு பெருசா என்ன பெரிய பெரிய மீனாக நாங்கள் காட்டினாங்க. அதை வந்து இப்போ நாங்கள் வெட்டி 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 வச்சிருக்கிறோம். அதை வெட்டி 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 வச்சிருக்கீங்களே. உண்மைக்குமே சூற மீன் அதாவது வந்து வேறு லெவல் மீன். நான் சொல்லியிருப்பேன் தானே மீனை காட்டியே. மீனுண்டா அப்படி ஒரு மீன். இந்த மீன் வந்து சாப்பிட்டு அப்படியே இல்லை. அதனால இந்த மீன் வந்து யாரை கேட்டாலும் சொல்லிடணும் இந்த மீனை பற்றி. எனக்கு தெரியா? உங்களுக்கு என்னன்னு தெரியும். மீனை பற்றி இருந்தானே அதுபடியே மீனோட பற்றி தெரியாதான் உங்களுக்கு. அதுதான் அது சூற மீன் அண்டைக்கு செஞ்சுன்னா ரச்சி போல இருக்குமாண்டு. அப்போ அண்டைக்கு அந்த ரச்சியை தான் நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அந்த ரச்சி சூற மீன் ஏனத்த சூடே நம்ம சூடா மீன். உங்களுக்கு எந்த நாள் சூடேன்ற எண்ணத்துல இருக்கிறீங்க. அதாவது வந்து சூற மீன் தான் என்னை காய்ச்சி நாங்கள் இந்த வீடியோ இருக்க போகிறோம். ஓ மதியம் நேரம் சாப்பிடுவோம். சும்மா ரச்சியில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உண்மையா பாப்போம். இந்த ரச்சியில சாப்பிட மாதிரி இருக்குதோண்டு அவ வினுசோக்கா வாங்க. அவன் வினுசோ பொருட்களை இருக்க மாட்டேன் காட்டுனீங்கன்னா சரி. இதுதான் முக்கியமான பொருள். என்ன எடுத்து காட்டுட்டோண்ணா. வினுஸ் வந்து பாருங்க. இங்க பாருங்க இவரே இருக்கா எப்படி இருக்கிறாரு. எல்லாம் வெட்டி வடிவா வச்சு எல்லாம் வெட்டி பீஸ் ஆகுது. அங்கால அப்படியே செந்திரன் சொல்லுங்க. வந்து புளி வந்து புளிஞ்சு வச்சு கிடக்குது. உள்ளி இடிச்சு வச்சு கிடக்குது. வெங்காயம் வெட்டி வச்சு கிடக்குது. கருவேப்பமில் உருவி வச்சு விட்டு கிடக்கு. பால் திருவி புளிஞ்சு வச்சு கிடக்குது. எண்ணெய் உப்பு வெந்தயம் அஞ்சால வந்து இறைச்சி சரக்கு தூள் தூள் இவ்வளவுதான் உண்மைக்குமே தேவையான பொருள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? சரியாச்சும் என்ன. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அடுப்பு தானே எல்லாத்துக்கும் போடுவோம். என்ன ஓ அடுப்பு தான். ஆனால் அந்த சூறமீன் தெரியுமா? சந்திர சூறமீன் காய்ச்ச தெரியுமா? எனக்கு காய்ச்ச தெரியாது. சூற மீன் என்ன சொல்றீங்க? நான் நீங்கள் காய்ச்சுவீங்கல்ல இருந்தேன். பழமையா மீன் காய்ச்சற மாதிரி தான் இதையும் காய்ச்சல். உங்களுக்கு தெரியுமா? ஒழிவா அப்படித்தான் நினைக்கிறேன். சரி பிள்ளைச்சா என்ன கேட்காதுங்க. என்ன
சரியா செந்தரன் எண்ணெயை தாங்கோ நான் என்ன திறந்தாருட்டேன் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் தெரியுந்தானே ஓ ஊற்றியும் விடட்டேன் இல்லை அது வேண்டாம் விட்டா சமைக்கிறேன்டா ஓகே நீங்கள் இப்படி வந்து நீங்கள் நானே சமைக்கலாம் இன்றைக்கு ஓ சமைங்க நீங்கள் சமைங்க சரி என்ன விட்டுட்டு தானே சட்டி முதல்ல சூடாயிட்டு போல அது கோச்சிட்டேன் என்ன நாங்கள் கடை என்ன முக்கியமானது எல்லாம் எடுக்கல தெரியுமோ என்ன சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் கடுகு பெருஞ்சீரகங்களோடு மடுக்கல நீங்கள் அப்படி இறங்குங்க அவன் நாங்கள் வெங்காயத்தை போடுவோம் எடுத்துக்கோங்க கடுகு பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இங்கே எந்த ரப்பிக்க இருக்கு வெள்ளை கலருக்கு இருக்குல்லையே ஓ பாருங்க பெருஞ்சீரகம் உண்டு செஞ்சிடும் பெருஞ்சீரகம் இல்லை இது சின்ன ஜீரகம் பெரிய ஓ பெருஞ்சீரகம் தாங்க கடுகு வேண்டாம் ஓ எல்லாத்துக்கும் கடவுள் போடக்கூடாது ஓ உங்களை விருப்பம் இல்லைன்னு தெரியும் அதான் வேண்டாம் நானா இல்லாடி போடுறது இவைகளுக்கு அந்த கடகு பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகமே சும்மா அடிக்கடி போடக்கூடாது என்ன செய்யறேன் சும்மா பண்ணுவாங்க இப்போ போட்டு சாப்பிடுவோமே சரி அடுத்த நாங்கள் பெருஞ்சீரகம் காணும் நெறிய போட்டாலும் குழம்புறீங்க அதானே உப்பு உப்பு சந்திரனுக்கு உப்பு போட்டே பழகி போட்டு வதங்குறதுக்கு இல்லை முறை சொல்லி தந்தது வேலையா வதங்கி பாருங்க ஓ போடுங்க அதனால சந்திரனுக்கு இந்த உப்பு போட்டு ஃபுல்லாக உப்பு எண்ணத்துல இருக்கிறாரு என்ன என்ன செய்யறது பழகிக்குது கருவேப்பமில்லை தாங்கோ ஓ இதாங்க கருவேப்பம் இல்லை உள்ளியை நாங்கள் கடைசியாக தான் போட போகிறோம் தாங்கோ ஆனா சந்திரன் நாங்கள் இப்பெல்லாம் மீனும் இரண்ட தேவையில்லை கரைக்கு போடையில அப்போ படிக்கையும் படிக்கல பொரிக்கவும் போகிறோம் ஒரு ஆனால் நான் இப்போ கொஞ்சம் இந்த கொஞ்சமாச்சு கொஞ்சம் உடம்பு இப்போ யாரும் இன்னும் கொஞ்சம் ஓடியும் கொண்டு போடும் ஓ மெலிஞ்சு சுகர் ரோகம் செட் பண்ணிட்டா பார்த்து தம்ப ஓ திருப்பி இருக்கா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை தெரியும் என்ன உண்மையிலேயே சுகரான நான் இந்த இதுவெல்லாம் நம்ப இல்லை அண்டைக்கு போய் வசந்த நான் வந்து பார்த்துட்டு இல்லை கூட நான் ஆனால் நான் நம்பினேன் உண்மையிலே இருக்கு மெயின் பண்ணையில் நான் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு இந்த உடம்பு பார்க்க தெரியுது கொஞ்சம் வாங்க போகுது இருக்கிற எல்லாம் போகுது உடம்பு கொஞ்சம் கிடந்தது தானே பார்க்க கொஞ்சம் கிடந்தது தானே இப்போ தானே கொஞ்சம் பொட்டுப்பட்டு இப்போ சுண்டை இல்லை ரைட்டு நீ வெங்காயம் வதங்கிட்டு கூட கதையோட வெங்காயமே வதங்கிட்டு அடுத்த கட்ட வெந்தயம் வெந்தயம் உங்களுக்கு இந்த வெந்தயத்தை காட்டி தந்தது ஏ இப்போ பார்த்தாலும் வெந்தயத்தோட வெந்தயம் எல்லாத்துக்குமே நல்லது உடம்பு கொழுப்புகள் எல்லாம் மட்டு போகும் அப்படி வெந்தயம் குடிக்கிறது வெந்தயத்துல குடிக்கிறது ஓ குடிக்கிறது சசியெல்லாம் குடிக்கிறோம் குடிக்கவில்லை வெளியே வரும் மணி அடுத்த மீனை போடுவோமே ஓ நல்ல நடு மீனை அடுத்து வைப்போம் பொரிக்கிறதுக்கு இது வள சரி சந்திரன் ஓ பொரிக்கிறதுக்கு தான் மடி வேறு போகணும் வேலாம் பொரிக்கிறதுக்கு அப்போ சாப்பிட மாட்டீங்க வடிவ மட்டுமே பார்ப்பீங்க இதெல்லாம் குழம்பு வைக்கணும் இனி நாங்கள் மீனை போடுவோம் என்ன ஓ இது வேறு வாழை நீங்கள் பாக்கி ஆசையாக கிடையாது பாக்கி ஆசையாக இருக்கணும் மட்டுமே வேலாம் பொரிப்போம் நாங்கள் வைங்க இந்த 5 ஏனென்றா நாங்கள் குழம்பு மீன் விட இந்த மீன் நல்லா இருக்கும் அப்படியே இதுக்குள்ளே கொஞ்சம் மீன் கொட்டி கொட்டி விட்டேன் ஓ இதே மறந்துட்டேன் இந்த மீன் இந்த மீனை மறந்துட்டாமோ இந்த மீனை பொரிக்கிறது அது கொஞ்சம் வடிகா எடுத்து வச்சேன் நான் எண்ணி வச்சுட்டு மிச்சத்தை வச்சேன் ஆனால் அதை மறந்தே போயிட்டேன் சரி வடிவா போடுவா என்ன ஒரு மாசம் தெரியுமா ஓ என்ன வெந்தய இந்த வாசம் அடிக்கு சொன்னாங்க பூரா மீன் மீட்டிங்கல செய்யறது சூரன் இல்ல மீட்டிங் தான் பூரா மீன் ஆகும் இல்லையே ஓ அங்க பாத்தீங்களா அவ சொல்றாங்க பெரிய மீன் அவளுக்கு என்ன தெரியும் தெரியாத வாங்க அவன் ஒன்றும் தெரியாது பந்தகத்தில் படித்தது மட்டும்தான் ஒன்றும் தெரியா என்ன என்ன சரியா நீங்க விட்டுங்க பால் ஆடுங்க ஊத்தட்டை பால் ஓ இனி நாங்கள் தேவையான அளவு பால் வெங்காய பால் விடுங்க விடுங்க பயப்படாங்க அவ்வளோ தெரியுமா ஓ கடைசியில் போய் ஒரு சத்தமும் இல்லை ஒரு சத்தமும் இல்லை உங்களுக்கு என்ன தெரியும் கொஞ்சம் கடவுள் வேலையில போகாம நான் பழக போகிறேன் போல இருக்கு. நல்லம் தானே என்ன உங்களுக்கு நான் சமைச்சு தரையோ பழகுறது சமையல் பழகுறது இல்லம்மா வேண்டாம் கருவேப்பிலை நாங்கள் பின்னுக்கு நீங்கள் நட்டு வச்சு இங்கே மரம் கொண்டு புரியிட்டோம் நாங்கள் நல்ல பிள்ளையம்மா தெரியும் தானே உண்மைக்குமே அத்தை பின்னுக்கு ஒரு மரம் நட்டு வச்சவா அவ தெரியாம நாங்க விட்டா கருவேப்பிலை எப்படிங்க அம்மா அம்மாக்கிட்ட போய் கேட்டு நாங்கள் கருவேப்பிலை இருக்கோம் அம்மா சொன்னா கடைக்கு போகிறோம் வாங்கிட்டு வாரணுண்டு
குருண்டு போய் அம்மா போய் பிடிங்கி கொண்டு வந்துட்டா. எனக்கு தெரியாது அம்மா பிடிங்கினோம். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அம்மா கருவேப்பிலை கேட்க பிடுங்கினேன். உண்மையிலேயோ பிடுங்கி கொண்டு அம்மா வந்துருக்குறேன். சரி அவ பாத்தீங்கன்னா நாங்க அடுத்த இடம் என்ன செய்வோம்? தூளை விட போறீங்களா? இல்ல கொஞ்சம் கொதிக்கும். இந்த புளி என்னத்துக்கு வச்சுக்கோங்க? புளியோ புளி எல்லாம் செஞ்சு முடிஞ்சோன்னா வெளியில நாங்க ஊற்றி விடுவோம். ஆனால் அந்த புளியை வச்சா கொஞ்சம் டசஞ்சி எந்த நாளும் டசத்திலேயே இருங்கோ. குடிக்கிறோட உடம்புக்கு நல்ல டசம் 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 ஒன்றுமே இருக்காம போயிட்டு சேர்ந்துறானுங்க. குடிக்கிறேன் நல்லதான் டசம். அப்ப நீ என்ன இந்த கேஸ் இது கொதிக்கணுமே? பொங்குது. கொதிக்கிறோம். இந்த அங்காள சைடு கூட நான் பொங்குமம்மா. அது இன்னொன்று கேஸ் அப்படி பவர் கேஸ் பவர் கூட பவர் கூட. ஆனா என்ன வடிவா இருக்குன்னு உண்மையிலே எனக்கு கதவு வீடு ஒன்று வந்திருக்குது. சாமான் நடக்க போறேன். அந்த பதவியும் பேர் இனி எப்ப அது வேலை தொடக்கம்? நாளைக்கு. இன்றைக்கு அப்ப சாமான் எடுக்க முடியுமா? இன்றைக்கு சொல்லல. ஒரு அலுவலகம் கிடக்கு எனக்கு தெரியும். நான் வீட்டில் என்ன சும்மா நிற்கிறே இல்லை. ஒரே பிஸிண்ணா. என்ன பிடிக்கிறேன்டா சரியான கஷ்டம். என்ன நிற்கிறோம் பிடிக்கல. அது நித்திரியா போயிருப்பேன். அதான் சொல்லுவோம். கொதிக்கிற கடையில இரவாயிரம் போல இருக்கு எனக்கு. எனக்கு முன்னைக்குமே உடம்பு கொஞ்ச நாளாவே சோர்ந்து கொண்டே இருக்கு. என்னண்டே தெரியல. சொந்த ஒன்று இருக்குது. ஆனால் உண்டு இந்த கோயில் வருது வெல்ற கோயில். உஷாரை மட்டும் பேரங்க எப்படி உஷாரா நிற்பாண்டா. அந்த ஜாமான் வாங்கல இந்த ஜாமான் வாங்கல இந்த கிரீம் அந்த கிரீம் வாங்கினாங்க இந்த கிரீம் வாங்கிடுவாங்க. அது கோயிலுக்கு இல்ல. அது அப்படி இல்லை. கோயிலுக்கு கண்ட உடனே இதண்டிடும். இல்லை அதே ஊக்கம் இதுலேயும் இருக்கணும். வீட்டு சமையல்லையே நீங்கள் அந்த ஊக்கத்தை இல்லை விடுறீங்க. சரியா நாங்கள் அப்போ எது கொதிச்சுட்டேன்னு. ஓ இது என்ன சொதிக்க என்ன கிள்ற பிளான் சசினாக்களுக்கு? இல்லை இல்லை அவன் கிள்ளிட்டான். அவ கிள்ளிட்டினா. சரி நாங்கள் இனிமேல் தூளை போடுவோம். ஓ இனி அப்போ நாங்கள் அடுத்த கட்டம் தூளை போடுவோம். தேவையான அளவு தூள் என்ன. ஓ சின்ன கரண்டி எல்லோ பார்க்க நூலோட அவ்வளோ அதுக்குள்ள போட்டு இருக்கிறாங்க. அது குட்டி கரண்டி வேற அதான் சின்ன கரண்டினாலும் அம்மா விட்டா இந்த உழைப்போல் கொஞ்சம் தின்ற கூட தானே அரைவாசி கொட்டுவேன். இது ஃபுல்லாக கிடந்த நான் தான் இப்போ வேண்டி போட்டு விட்டேன். அதுக்கு லெஞ்சு அரைவாசி கூட காணிது. ஆனால் கதை காணாதானே இல்லை. அது கொதிக்க வேற நான் அதை நெல்லை சந்திர கொஞ்சம் போடுவோம்னு சொல்ல போறீங்களா? அப்படி சொல்லமா எனக்கு தெரியும். நான் சமைக்கிறேன் எனக்கு. சரி அப்போ உண்மைக்குமே உறவுகளே இனி எங்களுடைய கறி கொதிச்சு வந்தோன்னு தான் நாங்கள் அடுத்த அடுப்புல மாத்தி போட்டு பொரிக்கலாம். இதுல வச்சு பொரிப்போம் மாத்திட்டு. இது ஒன்று கூட மறந்துட்டேன். நீங்க ஞாபகப்படுத்தினீங்களோ? புளி நான் மல்லெண்ணெயில இருந்து புளி என்னத்துக்குன்னு கேட்டேன். புளி சரிங்க. அப்ப எல்லாருமே நல்ல வடிவாவியல் கொதிச்சு வந்த உடனே தான் பார்க்கணும். உள்ளில உள்ளிப்ப போடுறேன். அதை ஞாபகப்படுத்தின மறந்துட்டேன் பார்த்தீங்களா? சரி அவ நீ எல்லாம் கொதிச்சு வந்தோன்னு பாப்பா. கட் பண்ணி. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறி கொதிக்கட்டு நாங்கள் இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு தேவையானதுகளை பார்ப்போம். என்னென்ன தேவையான என்ன மீனுக்கு உப்பு. நீங்களும் உருட்டி போட்டுருவீங்க. உப்பு கட்டி உப்பு தான் போட்டுனா அதனால கொஞ்சமாக போட்டுட்டு தூளையும் போட்டுட்டு இது ஊற விடப்போம் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம். சரி எல்லாம் போட்டுட்டு இதை நல்லபடியா என்ன செய்யணும்? ஊற விடணும். பிரட்டிட்டு ஊற விடணும். சரி இப்போ இது இப்படியே பிரட்டி வச்சிருக்குது. கட்டி வச்சா அப்படின்னா பாக்கி ஆசையாக கிடக்கு பிரட்டி விட. அதுதான் எனக்கும் பார்க்க ஆசையாக தான் இருக்கு. ரைட் ஓகே வேலையெல்லாம் ஓகே ஆயிட்டோம். ஊறட்டும் கொஞ்ச நேரம் ஊறினோன்னா பார்ப்போம். பாப்பா இது கறிக்கு நாங்கள் இனி ரச்சிச்சரகு தூள் இடிச்சு போடணும். அதே மாதிரி உள்ளியை இப்போ போடுவோம். நீங்கள் வந்து ரச்சிச்சரகு இடிக்கணும். உள்ளியை போடுங்க. ஓ ரைட் சரி இதுக்கு கறி ரெடி ஆகிட்டு நாங்கள் இனி ரச்சிச்சரகு தூள் போட்டுட்டு இதை ரக்கா. சரி இப்போ நாங்கள் மீன் பொரிக்க பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி நல்ல வடிவாக சூடாகிடுச்சு. நாங்கள் கறியெல்லாம் ரச்சிச்சரகுலாம் போட்டுட்டோம். என்ன செஞ்சோம்? ஓ இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அடுத்த வட்டம்? சரிம்மா என்ன செய்ய போகிறோம்? வந்து மீன் பொரிக்க போகிறோம். மீன் பொரிக்க போகிறோம். ஊற விட்டாங்கன்னா எவ்வளோ நேரம்? அது நல்ல வடிவாக ஊட்டிட்டு பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. இங்கே வேணும் வந்து நல்ல வடிவாக ஆக்கள் எல்லாம் இல்லை இன்னும் போட்டோயோட இப்படி கொதிக்கி சத்தத்தை பார்த்தீங்களோ? இனி மீன் போட்டோன்னே இன்னும் என்னமே கொதிப்பினோம். போடுவோம் என்ன மீன் போடும் என்ன தான் கிடக்கு. ஆனால் பாக்கிய மீன் வளை இன்னொரு ஆசையாக கிடைக்கிறேன். உண்மைக்கு தானே
இந்த மீனுக்கு பான்னா நீ சாப்பிட்டா அம்மா நீங்க சோறுதான் சாப்பிடணுமுங்கோ. பாப்போம் நீங்க என்னது சாப்பிடுறீங்க? பண்ணி யாருக்கு வேணும்? அதை நான் 5 மீன் எடுப்பேன். வெறுமா சாப்பிட்றது என்ன? வெறுமா சாப்பிட்றது என்ன? எனக்கு தெரியும் உங்களோட குணங்கள். நான் ஏன்னா உண்மைக்குமே எனக்கு இந்த மீன் வருமா சாப்பிட்டு பார்ப்பேன், நல்லா இருக்கும். இந்த குழம்பு மீன் எல்லாம் சென்று எனக்கு இவ்வளவு எனக்கு இவ்வளோ உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் போடுறது மோத்தில் படம் போடாங்க. அது ஒன்று அது என்ன சொல்லுவாங்க, தூளுப்பெல்லாம் போட்டு பிரட்டினீங்கல்ல அதான். அதான் இந்த மாதிரி டக்குன்னு திரும்ப படுது மீனோ. ஓ எண்ணெய் நல்லா தான் நான் கொதிச்சு அது. ஆனால் என்னமோ வந்து மீனும் கொஞ்சம் மெலிவாக இருக்கும். என்ன காரணம் சொல்லுங்க. ஓ என்னன்னா உண்மைக்குமே என்ன விரதங்கள் தொடங்கிது. கௌரிகாப்பு இன்றைக்கு தான் கௌரிகாப்பு ஆரம்பம். ஓ இன்றைய தினம் தான் கௌரிகாப்பு விரதம் ஆரம்பம். அப்போ அது தொடங்கிட்டு மற்றது கந்த சஷ்டி அடுத்தது. அப்படி கந்த சஷ்டிக்கு தான் நல்லா இருக்கும். என்னது காலி பால் விலை கொடுக்குறேன். பால் உண்மைக்குமே அதன் எனக்கு அவ்வளோ ஒரு விருப்பம். அம்மா பிடிச்ச நீங்களே இல்லைன்னு என்னது அந்த விதம் இல்லை நான் அம்மா பிடிச்சது பஞ்சாமல்வா. ஓ நான் சசியானந்து வாங்குறாங்களே என்ன செம்புக்க போய் வாங்குறாங்க. அதுக்கிடையில ஒரு வருஷம் ஆயிட்டுண்டேங்க நம்ம எல்லாம் இப்போதான் போனா கூட கிடக்கு. எல்லாம் வருது. முக்கியமானது இன்னொன்று வருது தீபாவளி. 14ஆம் தேதி தீபாவளி. எனக்கு தெரியுமா இந்த பையனாலோ? ஓ வள்ளிக்கிற போய் ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கு உங்களுக்கு. அப்போ கொண்டாட்டம் தான் ஒரு சிலவா தான் இருக்க போகுது. அதான் ரைட். நீ வேணுங்க சொல்றேன் திருப்பி மீன் எல்லாம் அப்பம் பொறிக்கிறபடி தான் கிட்ட வர பயமா கிடக்கு. பொறிக்கும் நான் இருக்க உங்களுக்கு பயம் இல்லை. இது வடிக்கதான் பயமா கிடக்கும். நீங்கள் சமையலப்பா என்னோட கூட வாழ்க்கையில் இருக்கிறானுங்க தெரியாது. இனி நாங்கள் என்ன செய்ய போறோம், இது பொறிஞ்சு வந்துட்டு அந்த இடம் காட்டுல இனி இந்த கருவேப்பமில்லை கழுவி வச்சிருக்கேன். கருவேப்பமில்லை இப்படி மேலாப்பில் தூங்கி விடும் வாசம் அடிச்சு. அது பொறிஞ்சு நல்ல வெள்ள வாசம் வரும். புது மாடல்ல எல்லாம் செய்யுங்க பொறிக்கிறீங்க. சரி அப்ப நாங்கள் இனி அடுத்த இடமே என்ன இதுவும் நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா சாப்பிட பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய சமையல் எல்லாம் ரெடி ஆயிட்டேன்னு. அதே மாதிரி செந்திரனுக்கு நான் சாப்பாடும் போட்டுட்டேன். என்ன செந்திரன் எனக்கு மட்டும் போட்டீங்க? எனக்கு நான் போட்டேன். நான் என்ன செய்யறது என்ன செய்யறேன்னு சாப்பிடத்தான் மேடம். அது செந்திரன் கறியை விடட்டேன் நான். ஓ மேடம் கொஞ்சம் ஆகணுங்க சாப்பாடு கொஞ்சம் போட்டுருக்கலாம். ஏன் இப்போ தான் சரியா 12:10 அது பிரச்சனை சாப்பிடலாம் தான். நீங்கள் சரி இந்த சமையல் வந்தால் நீங்கள் வெள்ளைக்காரி மாதிரி தான். ஏன் வேலை சமைக்க அப்படிங்க. நான் அப்படித்தான் கொஞ்சம் வெள்ளைக்காரி பிறந்ததுலாம் இருந்தேன் நான். இப்போ இந்த பால்முறை இருந்தாலும் போகும். பால்முறை இல்லை வர மீன் உண்டு. இப்போ தான் வழி அனுப்பி விட்டாச்சு பால்முறைக்கு. சரி குழம்போடுங்க. குழம்போடு இங்கே வேறுங்க ஓகே. என்ன வடிவா இருக்குன்னு வேறுங்க பொரிச்சேன். இது எனக்கு இது எனக்கு உங்களுக்கு. ரைட் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். உண்மைக்குமே பார்க்க வடிவா இருக்கு. என்ன நல்லா இருக்கும் தெரியல. சாப்பிட்டு பார்க்க நல்லா இருக்கும்ல. இருக்குன்னா செந்திரன் சாப்பாடு நல்லா இருக்கு. உண்மைக்குமே சிரமமாக தான் இருக்குமா சாப்பாடா? ஜெயராம்னா சாப்பாடு தானது சாப்பிட்டாலே எனக்கு பெரிய சந்தோஷம். கயிறு நிறைஞ்ச அப்படி ஒரு வீட்டை சொன்னீங்கன்னா சில மிச்சம் உங்களுக்கு சாப்பாடு நாம இருந்து சாப்பிடலாம். யோசியில வேலைக்கும் போக ஆவேன். வேலைக்கு போகிற விரம்பரையோட அப்போ அங்கே விரம்ப வீட்டில் இருந்தாலும் சும்மா இருக்கிறோம். என்ன உணவு மீன் இது இது திருக்க இருக்கே. திருக்கையும் கேரல் கேரல் என்ன நல்லா இருக்கு. திரும்ப பொரிச்சமே அப்படி சொன்னா சாப்பாடு இருக்க மாட்டேன். என்ன இப்படி பழகுறீங்க?
அத்தை விட்டே குழம்பு தான் சூற மீன் இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது இதுல இருந்து பார்க்க நான் சும்மா உண்மைக்குமே நல்லா இருக்கு பொரிச்ச மீன் இன்னும் நல்லா இருக்கு நான் கதைக்கு எடுக்கல பருப்போடான்னு சாப்பிட்றேன். நான் படித்த மீன் கறியோட சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்றீங்களா சார்? நல்லா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு பார்க்க. என்னன்னு சொல்லாம தெரியும். நான் கை வச்சதுல முடக்கல கையை டேஸ்டா இருக்குன்னு உண்மையில ஊரில் மணியா இருக்கு. உண்மைக்குமே நிற்கல மீன் நல்லா இருக்கும். அதே மாதிரி கறி மீனும் அப்போ டேஸ்டா இருக்கு. நான் சொன்னேன் தானே அம்மா மீன் உண்மையில கெஞ்சி ரஜ்ஜி துண்டு மாதிரி தான். இதுதானே நான் மீன் கேம்பாக செஞ்சுறேன். இது வாரையில முயத மாதிரி இருக்கலாம், ஆனால் சூற மீன் வாரையில அப்பெல்லாம் எல்லாருமே மீண்டினே வாங்கலாமே. இல்லை உண்மையாக தான் செஞ்சுறேன். ரெண்டு மீனும் மீண்டினே காம்பாரு. ஓ என்ன ஐம்பரையும் பாருது பேரையும் பாரு. அப்போ காரல் வாரலையே காரல் பேரது நீங்கள் புதுசாக சின்ன வேண்டி அடிக்காத தின்தானே பாடிக்கிறாங்க. இந்த பேரட் வேற மீனில் செஞ்சு கொடுக்குறாங்க. தோலை பிச்சு போட்டு என்ன மீன் தோலையை சாப்பிட்டீங்க. ஆனால் தண்டவாட்டில் இருந்து கேட்கிறேன் என்ன செய்கிறேன். நாங்கள் ஏதோ கதை கொடுக்குறோம் கணக்கு கேட்காம சாப்பிடுங்க. மேலே அம்மா அந்த கைக்கு போடுறது ஒன்று தாங்க 200 ரூபா இல்லை. வந்த நீங்களும் லவ்வரை கொடுக்க போறீங்களா? என்ன செய்யற அதை நான் கொடுத்து முன்னு உஷார் பண்ணும். அது நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கிட்டோம். என்ன செஞ்சுறேன் நான் அது வந்து நீங்கள் வாங்கின பொருட்களில் நாங்கள் சொன்னீங்கல்ல. அப்போ அதுதான் நான் வாங்கின உங்கள் வீடியோவில் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக நான் பதிவு செய்வேன். என்ன எல்லாரும் முடிஞ்சா பிறகு மணியை காட்ட போறீங்களா? அம்மாக்குமே செய்ய வலிக்கிறான் தான் எல்லாருமே வாங்கி கொண்டு இருக்கணும். என்ன உங்க கை அப்படி வேலைக்கு வீடியோ முடிச்சுட்டு சாப்பாடு தயாரிங்க. நானும் எவ்வளோ காத்துக்கொண்டு உண்மையுமே உறவுகளை நாங்கள் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.